யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் புதினா சம்பல் செய்ய போகிறோம். வாங்கோ, வீட்டில் ஆஞ்சு சமைக்க போகிறோம். யாழ் சமையலில் இன்றைக்கு நாங்கள் எங்களோட மரத்தில் புதினா ஆய்வோம். இவ்வளவு புதினா இலையும் நாங்கள் இப்போ எங்கட மரத்தில் வெட்டி எடுத்து நாங்கள் இனி இந்த இலையெல்லாம் மட்டும் எடுத்துட்டு இந்த காம்புகளை திருப்பி நடுவோம். நடைக்குள்ள இதுண்ட 10-15 மடங்கு எங்களுக்கு திருப்பி வருமில்லை. புதினா சம்பளுக்கு ஏற்ற பச்சை மிளகாயை எங்கட மரத்துலேயே ஆகி போகிறோம். வாங்கோ, புதினா பாருங்க இப்போ வெட்டி கொண்டு வந்த நாங்கள் என்ன மாதிரி ஃப்ரெஷ் அந்த இதாக இருக்குது. தேசிக்காய், தேங்காய் பூ, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதுவும் வீட்லேயே பாஞ்ச நாங்கள். தேசிக்காய், உப்பு. வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். பிள்ளைகளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து காய்ச்சி கொடுங்கோ. இப்போ நாங்கள் இதை புதிதாக ஆஞ்சு கழுவி வடியை விட்டுருக்குறோம் தண்ணி. இதை இதுக்குள்ளே போடுவோம். இதே மாதிரி நிறைய எடுக்கலாம். இது ஒரு கண்டில் ஒரு பக்கத்தில் வெட்டி எடுத்தவ, மகள்லாம் வெட்டி எடுத்தவ, ஒரு பக்கத்தால் எடுத்தவ. வெங்காயத்தை கடைசியாக போடுங்கோ. இப்போ இந்த பச்சை மிளகாயில் காம்பில் கிள்ளி போட்டு உடைச்சி போட்டிங்கன்னா கெதியாக இரவடும். இதெல்லாம் 1500 1800 மட்டும் போனது எங்களுக்கு பச்சை மிளகாய். இது அவசரத்துக்கு 1-2 பச்சை மிளகாய் வந்து பிடிங்கி கொண்டு போவோம். இதோட உப்பு இந்த இஞ்சி துண்டையும் சின்ன வெட்டி போட்டு இந்த இஞ்சியையும் சின்ன வெட்டுவோம். வெட்டி போட்டு அரைச்சிங்கன்னா சுவமையாக இருக்கும். நல்லா அரைப்பட்டோன்னு குழந்தை காட்டணும் உங்களுக்கு என்ன மாதிரின்னு. பாருங்க, வெந்தயத்தை போட்டு இந்த வெந்தயக்கீரை இது நான் பெருமைக்கு காட்டிடலாம். உங்களுக்கு நீங்களும் இது மாதிரி செய்யுங்கோன்றது காத்தான்றசா காட்டுறேன். பாருங்கள், இது வெந்தயத்தை போட்டு வெந்தயக்கீரை. இது இப்போ சின்னாக்களுக்கு பருப்புக்களை போட்டு காய்ச்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி புதினா, இந்த கொச்சிக்காயெல்லாம் நிறைய காய்க்கும் மரத்தில். இதுக்குள்ள இஞ்சி, புதினா, பச்சை மிளகாய், உப்பு இவ்வளோ போட்டு அரைச்சிட்டோம். இனி தேங்காய் பூவையும் வெங்காயத்தை போட்டு ஒரு சுத்த போகிறேன். அதோட இந்த இது தேங்காய் பூண்டை மட்டத்துக்கு மேலால் வரக்கூடாது. நீங்கள் விடுற தண்ணி பாருங்க, மட்டத்துக்கு கீழே தான் நிற்கணும். அது அரைக்கேக்கில் சுற்றி வர இருக்கிற எல்லாத்தையும் தானே இறக்கி அரைக்கும். வாங்க ஒரு சுற்றிட்டு வருவோம். இந்த மாதிரி காய்ச்சிருக்கண்டு சும்மா இந்த பியரி எடுத்து போட்டு விட்டிக்கண்ட அங்காலைኛலும் போகும். அவசரத்துக்கு எடுக்கலாம். இப்போ எல்லாம் பச்சை மிளகாய் நாங்கள் ஆஞ்சினாங்க 1500 விற்கிது கிலோ. வாங்க அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நாங்கள் இதை இறக்குவோம். இப்படியே எல்லாத்தையும் இறக்கி போட்டு அதை காட்டுறேன். வாங்க, நாங்கள் தேசி புளி விடையில நல்லா தேசி புளியை விடுங்க. ஒரு பாதி தேசி புளி விடுங்க. வேறுங்க இன்னொரு 2 இது சோத்துக்கு உங்களுக்கு 2 பிள்ளாடியோ ரசம் வச்சு இதுவும் வச்சு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரி செய்திங்கன்னா இப்படியே வரும். ருசியும் நல்லா இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவோம் நம்ம பிள்ளைகள்.